4/2026 அன்று தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த மருதம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பனை விவசாயி மணிகண்டன் என்பவரை பதநீர் இறக்கியவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு இசக்கி ராஜா என்ற உதவி ஆய்வாளர் எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அரசு விதித்த சட்டத்திட்டங்களை முறையாக பின்பற்றாமல் தான் ஒரு ஹீரோ என்ற முகநூல் போராளி போல தன்னை காட்டிக்கொள்ள சகோதரர் மணிகண்டனை 2 கால்களிலும் 4 இடங்களிலே துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அதன் காரணமாக அவர் தென்காசி அரசு மருத்துவமனையிலே சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டு அங்கே முறையாக சிகிச்சை ஏதும் அளிக்காத காரணத்தினால் சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றத்திலே மணிகண்டனுடைய தந்தையார் பெருமாள் சேட் அவர்கள் வழக்கு தொடுத்து மதிப்புக்குரிய நீதியரசர் புகழேந்தி அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறலாம் என்ற உத்தரவின் அடிப்படையில் தென்காசி அரசு மருத்துவமனையிலே இருந்து கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக தூத்துக்குடி அற்புதம் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சகோதரர் மணிகண்டன் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். 1 வார காலத்திற்கு முன்னதாக அவருக்கு கால்களிலே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது அவர் சிறிது நடந்து கொண்டிருக்கிறார். மேலும் துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக அவருடைய கால்களிலே மிக பெரிய அளவிலே சேதம் ஏற்பட்டு அதன் தாக்கத்தின் காரணமாக உள்ளே சீழ்வடிந்து கொண்டிருக்கிறது. அதையும் முறையான மருத்துவ சிகிச்சையின் மூலமாக வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியான நேரத்தில் அரசு மருத்துவமனையிலே இருந்து தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சைக்கு சேர்க்கப்படாமல் இருந்திருந்தால் அவர் தன்னுடைய கால்களை இழந்திருப்பார். கால்களை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஒட்டுமொத்தமான ஒரு ஏழ்மை நிலையிலே தள்ளப்பட்டிருப்பார். ஆனால் உரிய நேரத்தில் அரசு பார்க்காமல் இருந்தாலும் நீதித்துறை தலையிட்டு நீதியரசர் அவர்கள் கொடுத்த உத்தரவின் காரணமாக இன்று அவர் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏறக்குறைய இந்த சம்பவம் நடந்தபோது தமிழகத்திலே முறையான அரசாங்கம் இல்லாத காரணத்தினாலும் காப்பந்து அரசாங்கம் நிலவிய காரணத்தினாலும் எங்களால் எவ்விடத்தில் முறையிட முடியும் என்ற சில சந்தேகங்கள் இருந்தது. அதனால் வலுவான போராட்டங்களை முன்னெடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. தற்போது ஒரு முறையான அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களின் தலைமையிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பிரச்சனையை அவருடைய செவிக்கு எடுத்துச் செல்லும் விதமாகவும் நீதியின் பொருட்டு பனை விவசாயி கொடூரமாக துப்பாக்கிச்சூடு நடத்தி தாக்கிய அந்த உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவை உடனடியாக சட்டத்தின்படி அவர் மீது பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையிலே கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் அவ்வாறு சிறையில் அடைத்து உடனடியாக அவரை உதவி ஆய்வாளர் என்ற பணியிலே இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி நடைபெறக்கூடிய சட்டப்பேரவையிலேயே அதை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய சான்றோர் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பும் மற்றும் மணிகண்டனுடைய குடும்பத்தாரும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள். அவ்வாறு ஒருவேளை முதல்வர் விஜய் அவர்கள் இதை கவனிக்க தவறினாலோ அல்லது பனை விவசாயிக்கு நீதி வழங்க தவறினாலோ இசக்கி ராஜாவை பணி நீக்கம் செய்யாமல் கைது செய்யாமல் ஏதேனும் காலம் தாமதித்தாலோ வரக்கூடிய 26/5/2026 தென்காசி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சிலைக்கு முன்பாக மணிகண்டன் அவர்களுடைய மனைவி திருமதி பொன்முனி அவர்கள் அவர் தற்போது 3 மாத அளவிலே கர்ப்பிணி பெண்ணாக உள்ளார். இருப்பினும் தன் கணவரை போல வேறு எந்த பனை விவசாயியும் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் என்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். வரக்கூடிய 26/5/2028 தேதிக்கு முன்னர் இசக்கி ராஜா எஸ்ஐ கைது செய்யப்படாமலோ பணி நீக்கம் செய்யப்படாமலோ இருந்தால் நிச்சயமாக அன்றைய தினத்திலே சாகும் வரை உண்ணாவிரதம் திருமதி பொன்முடி அவர்கள் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இருக்க விரும்புகிறார்கள்.
அதை போல அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காமராஜர் சிலை முன்பும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அவருக்கு ஆதரவாக அந்த எஸ்ஐயை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே இருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை போல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் அன்றைய தேதியிலே அனைத்து வியாபாரி சங்கங்களையும் ஒன்றாக இணைத்து மிகப்பெரிய அளவிலே கடையடைப்பு போராட்டத்தையும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். 26ஆம் தேதிக்குள்ளதாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் சந்திப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறோம். இனிதான் தெரியும். இப்ப சட்டமன்றம் கூடியிருக்கு. ஏற்கனவே முதற்கட்டமா அவங்க 9 அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா நாடார் சமுதாயத்தை சேர்ந்த 5 பேர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தில் 2 நாடார்கள் ஆக மொத்தம் 7 பேர் நாடார்கள் அங்கே அவங்களோட அணியில இருக்காங்க. சென்ற முறை 3 அமைச்சர்களும் ஒரு சபாநாயகரும் அந்த திமுக அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து எவ்விதத்திலும் குறையாத அளவிற்கு இந்த அரசாங்கத்திலும் கொடுக்கப்படுங்கிறத நம்புறோம். ஏன்னா சமூக பிரதிநிதித்துவத்தை அவர் பின்பற்றுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் கீழ்நிலையிலிருந்து வந்தாரு. ஒரு மீனவ குடியில பிறந்தவங்கனால ஏழை மக்களோட விஷயம் தெரியும். சமூக பிரதிநிதித்துவம்னா என்னங்கிற விஷயமும் முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் நிச்சயம் 3 அமைச்சர்களும் ஒரு அரசு பொறுப்பும் கொடுக்கணுங்கிறது கோரிக்கையா வைக்கும். அது இங்க மட்டும் இல்ல, எல்லா பகுதியிலையும் நாடார் சமுதாய மக்கள் மத்தியில் பெரும்பான்மையா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் தான் சாதி இல்ல மதம் இல்லைங்கிற புரட்சி ஏற்படுத்தி இன்றைய அரசியல் காலகட்டத்தில் சில வெற்றியை கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அரசு நடத்துறதுல சாதியின் அடிப்படையில் அமைச்சர்கள் நியமிக்கிறது தான் நல்லதை கொடுக்கும்னு நினைக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சங்கத்தின் சார்பா 2012ஆம் ஆண்டுல தூத்துக்குடி கோரம்பள்ளம் கம்மாயில அப்போதைய கலெக்டர் என்ன பண்ணாருன்னா இருக்கிற பனைமரங்கள்லாம் வெட்டிட்டு பொட்டானிக்கல் கார்டன் வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. நாங்க முறையிட்டு அவர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த திட்டத்தை கைவிட்டு ஏறக்குறைய பலாயிரக்கணக்கான பனைமரங்கள் அங்க அந்த சமயத்தை நம்ம காப்பாத்திருக்கோம். அதே மாதிரி 2018ஆம் வருடம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி சுற்றுவாரத்தில் ஏறக்குறைய 4 லட்சத்துக்கு மேற்பட்ட பனைமரங்கள் உள்ள பகுதியில் 1400 ஏக்கர் நிலத்தை அதானி குழுமத்துக்கு சோலார் அமைப்பதற்காக அரசாங்கம் எடுத்து கொடுத்து தனியாக டிஆர்ஓவே அமைச்சாங்க. அதை எதிர்த்து நம்ம உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையிலையும் அந்த பனைமரங்களை ஏறக்குறைய 4 லட்சம் பனைமரங்களை காப்பாற்றி அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு போயிருக்காங்க. அதற்கும் நம்ம இயக்கத்தின் சார்பாக என்னோட பேர்ல தான் வழக்கு தொடுத்து வச்சிருக்கிறோம். அதே போல எங்கெல்லாம் பனை விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எங்க அமைப்பின் சார்பாக நாங்க அவருக்காக குரல் கொடுத்துருக்கோம். தற்போது இப்போ கலநகரத்தில் பாதிக்கப்பட்ட மணிகண்டனுக்காக நாங்க முழுமையான அளவு களத்தில் இருக்கோம். அவரை தொடர்ந்து நடக்க வச்சு பனைமரம் ஏற்றுறது தான் எங்களோட முழு நேர நோக்கமா இருக்கும்.